முஸ்லிம்களுக்கான உதவித்தொகை. எர்முக் மற்றும் கதீசியா போருக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு அதிகமான கனிமத்து என்ற போர் செல்வங்கள் கிடைத்தன. மதினாவின் கருவூலகம் நிரம்பி வழிந்தது. இதுவே உமர் அவர்களுக்கு மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது. இந்த செல்வத்தை என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தார். இதனை கருவூலகத்தில் வைத்திருந்து இந்த பணத்தை பொதுநல சேவைகளுக்காக பயன்படுத்தும்படி சிலர் ஆலோசனை கூறினார்கள். இதனை பொதுவாக முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக எடுத்த முடிவின்படி அன்றைய வருடத்தில் வருகின்ற தொகை முஸ்லிம்களுக்கு பங்கிட்டு வழங்கிவிடுவது என்ற முடிவெடுக்கப்பட்டது. சரி, இதனை எந்த அடிப்படையில் பங்கிடுவது என்ற கேள்வி அடுத்ததாக எழுந்தது. கிடைக்கின்ற செல்வத்தை சரி சமமாக பங்கிடுவது என்று ஆலோசனை கூறப்பட்டது. அவ்வாறு கிடைக்கின்ற அனைத்தையும் பங்கிட்டால் மக்கள் பெரும் பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள். அவ்வாறு பங்கிடப்படுவதை விட மாதாந்த உதவித்தொகை போல ஒரு தொகையை நிர்ணயம் செய்து விடலாம் என்று முடிவாகியது. அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். சரி, இன்னாருக்கு இவ்வளவு என்று எந்த அடிப்படையில் நிர்ணயம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான உதவித்தொகையை நிர்ணயம் செய்வோம் என்றும், இன்னும் ஒரு ஆலோசனையாக இஸ்லாத்தில் அவரவருக்கு இருக்கின்ற உயர் தகுதிகளை வைத்து நிர்ணயம் செய்வோம் என்றும் இரு கருத்து கூறப்பட்டது. இவரை விட சிறந்தவர் என்று எந்த அடிப்படையில் நிர்ணயம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது. முதலில் ஹலிஃபாவிலிருந்து ஆரம்பம் செய்வோம். அவருக்கு அனைவரையும் விட உயர்ந்தபட்ச தொகையை நிர்ணயிப்போம் என்றார்கள். உமர் அவர்கள் இந்த ஆலோசனையை நிராகரித்துவிட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோத்திரத்தாரிலிருந்து ஆரம்பம் செய்வோம் என்றார்கள். இறை தூதர் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் யார் என்பதை நிர்ணயம் செய்வதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவானது கோத்திர வாரியாக பட்டியலிட்டு கொடுத்தது. அவர்களில் முதல் கோத்திரத்தவர்களாக பனி ஹாஷிம் கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். அதற்கடுத்து அபுபக்கர் அவர்களது கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். மூன்றாவதாக உமர் அவர்களது கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். ஆனால் மூன்றாவதாக தன்னுடைய கோத்திரத்தார் இருப்பதை உமர் அவர்கள் விரும்பவில்லை, மறுத்துவிட்டார்கள். தன்னுடைய கோத்திரத்தார்களை மிகவும் கீழான தரத்தில் வைக்குமாறு கோரினார்கள். இதற்கு உமர் அவர்களின் கோத்திரத்தார்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் உமர் அவர்களோ, என்னுடைய தோளின் மீது ஏறிக்கொண்டு என்னுடைய நல்லறங்களை நீங்கள் பாலடிக்க பார்க்கின்றீர்கள், உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். இறுதியாக முழு பட்டியலும் தயாரிக்கப்பட்ட பின் அதற்கு உமர் அவர்கள் ஒப்புதல் வழங்கினார்கள். அதன்படி இறை தூதர் அவர்களின் மனைவிமார்களுக்கு அதிகபட்ச தொகையாக 12,000 திர்ஹம்களும், இறை தூதர் அவர்களின் சிறிய தகப்பனார் அப்பாஸ் அவர்களுக்கு 7,000 திர்ஹம்களும், இறை தூதர் அவர்களின் பேரர்களான ஹசன் மற்றும் ஹுசைன் அவர்களுக்கு தலா 5,000 திர்ஹம்களும், பதிரு போரில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா 6,000 திர்ஹம்களும், ஹுதைபியா உடன்படிக்கையின் சமயத்தில் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 4,000 திர்ஹம்களும், மக்காவின் வெற்றியின் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தலா 3,000 திர்ஹம்களும், இஸ்லாத்தை புறக்கணித்து சென்றவர்கள் மீதான யமாமா போன்ற போர்களில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா 3,000 திர்ஹம்களும், எர்முக் மற்றும் கதீசியா போரில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா 2,000 திர்ஹம்களும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. இஸ்லாத்தில் அவர்கள் நுழைந்த சமயத்தை வைத்து இந்த தொகையை நிர்ணயித்திருக்கின்றேன். அவர்கள் என்ன தகுதியில் இருக்கின்றார்கள் என்ற நிலையை வைத்து நிர்ணயிக்கப்படவில்லை என்று உமர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். இந்த வகையில் உமர் அவர்களது மகன் அப்துல்லா பின் உமர் அவர்கள் 3,000 திர்ஹம்களை உதவித்தொகையாக பெற்றுக் கொண்டார்கள். அதே நேரத்தில் உசாமா அவர்களுக்கு 4,000 திர்ஹம்கள் வழங்கப்பட்டன. இதற்கு அப்துல்லா பின் உமர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் முகமாக உமர் அவர்கள் தனது மகனை பார்த்து, அப்துல்லாவே, உங்களை விட உசாமாவுக்கு அதிகம் கொடுத்துள்ளேன். ஏனென்றால் அவர் உன்னை விட இறை தூதர் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். இன்னும் உன்னுடைய தந்தையை விடவும் அவரது தந்தை இறை தூதர் அவர்களுக்கு இன்னும் நெருக்கமானவர் என்று பதில் கூறினார்கள்.